புதிய தலைமுறை அறக்கட்டளையின் ISRB எக்ஸ்போ மன்றத்தின் தொழில் முனைவோருக்கான வளர்ச்சி பயணம் 2025. இந்த நிகழ்ச்சி மூலமா நிறைய விஷயங்கள் என்னென்ன ஒரு 5 தலைப்புல சிறப்பு விருந்தினர்கள் பேச இருக்காங்க. மெயினா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன தேவை? ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை, ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் கண்டிப்பா தேவை. அந்த வகையில இன்று தன்னம்பிக்கை உரை ஆற்றுவதற்காக இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் கல்கி இதழின் மேனாள் பொறுப்பாசிரியர் மற்றும் தன்னம்பிக்கை பேச்சாளர் திரு VSV ரமணன் சார் அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். குறிஞ்சி மலர் பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும். அந்த குறிஞ்சி மலர் மாதிரி சாரு. எதனால் அப்படி சொல்றேன் அப்படின்னா 2013 ISRB எக்ஸ்போ மன்றத்தோட தொடக்கம் சென்னை கிண்டி MSME வளாகத்திலே அப்போதைய ஆளுநர் முனைவர் K. ரோசையா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில சார் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஒரு சிறப்புரை ஆற்றியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்பு, 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்திருக்காரு. நம்ம அழைப்பு ஏற்று இங்கே வருகை தந்தமைக்கு அவருக்கு அறக்கட்டளையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம். அதுக்கு மெயினாக வந்து ஒரு மனித வளம் தேவை, HR அண்ட் பாலிசிஸ் பற்றி தேவை. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன கம்பெனிக்கு என்ன மாதிரி HR பாலிசிஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஒரு ESI ஆகட்டும், ஒரு PF ஆகட்டும், ஒரு ஹியூமன் ரிசோர்ஸை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் HR அண்ட் பாலிசிஸ் பற்றி இங்கே சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கும் திரு T. பாலசுப்ரமணிய ராஜா, ஹெட் HR SRM குரூப் அவர்களை அறக்கட்டளையின் சார்பில் அன்போடு வரவேற்கிறோம். அடுத்ததா இதுக்கப்புறம் கம்பெனி ஆரம்பிச்சாச்சு, ஒரு HR பாலிசியும் கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மெயினாக அடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயம்னாலும் பணம் தேவை, ஃபைனான்ஸ் தேவை. அந்த வகையில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுக்கான பிஸ்னஸ்க்கான பணம் முதலீடு எப்படி கொண்டு வர போகிறோம். ஸோ தொழில் முனைவோரின் வளர்ச்சிக்கான நிதி ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை வழங்குவதற்காக இங்கே நமது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியினை துவக்கி வைக்க வருகை தந்திருக்கும் திரு சுரேஷ் பார்த்தசாரதி, சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர், ஃபவுண்டர், ஃபோரஸ் ஃபின்சர்வ் LLP சென்னை அவர்களை உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சார் வந்து நம்மளோட நிகழ்ச்சியில் முதல் முறையாக வந்திருக்காங்க. அடுத்ததா பணம் போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அந்த ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். மார்க்கெட்டிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப மந்திரமான சொல்லு. ஸோ மார்க்கெட்டிங் பண்ணி மக்கள் மத்தியில் நம்ம ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கணும், ரீச் பண்ணணும், ஒரு பிராண்டிங்கை கிரியேட் பண்ணணும், அதுக்கான டிமாண்டை கிரியேட் பண்ணணும். அப்போ தான் நம்ம பிஸ்னஸில் லாபம் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், மார்க்கெட்டிங் ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. ஸோ எஃபெக்டிவ் வே ஆஃப் மார்க்கெட்டிங், நமது பொருட்களை திறம்பட சந்தை வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்துவது, அதே போல் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைப்போம், பிஸ்னஸை எப்படி விரிவாக்கம் செய்வது. இந்த தலைப்பில் உரையாற்றுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கும் திரு R. சித்தேஸ்வரன், மேனேஜிங் டைரக்டர், சில்வர் லைன் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். சாரோட இணைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா நம்மோட அறக்கட்டளையோட பயணத்தில் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு தொழில் ஆரம்பிச்சாச்சு, லோக்கல் மார்க்கெட்டு இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம், ரீட்டைல் சேல்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து நமக்கு என்ன ஆசை வரும், கண்டிப்பாக தொழில் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட ப்ராடக்டை கரெக்டாக சொன்னார், எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஆசை எல்லார்ட்டையுமே இருக்கு. ஸோ எப்படி அதுக்கான வழிமுறைகள் தெரியல. ஸோ இந்த ISRB எக்ஸ்போ மன்றத்தோட தொழில் முனைவோர் வளர்ச்சி பயணம் உங்களுக்கு ஒரு பாலமாக இருந்து உங்களோட பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் உங்களோட பிஸ்னஸ் நெட்வொர்க்கை வளர்க்கறதுக்கும் தான் இந்த ஒரு மீட்டிங், இந்த ஒரு முன்னெடுப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 2013 பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஏற்றுமதி தொழில் வாய்ப்புகள் உலகம் உங்கள் கையில் அப்படின்ற தலைப்பில் இங்கே பேசுவதற்காக சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கும் KCM திருமாலம் சரவணன், ஃபவுண்டர் திங்க் அண்ட் வின் கரியர் ஸ்கில்ஸ் அகாடமி சென்னை அவர்களை அறக்கட்டளையின் சார்பில் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டால் போட்டிருக்கீங்க. இங்கே ISRB மன்றத்தில் சில பேர் உறுப்பினர்களாகவும் இருக்கீங்க. ஸோ நான் எல்லாருமே என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் பேர் உறுப்பினராக இருக்கீங்க, மீதி பேர்லாம் நம்மளோட ISRB மன்றத்தில் உறுப்பினராகுங்க. தொடர்ந்து இந்த ISRB எக்ஸ்போ மன்றத்தின் மூலமாக தொழில் முனைவோர் நிகழ்ச்சிகள், கண்காட்சி, கருத்தரங்கம், இது போல் நிறைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்ய இருக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் மெம்பர் ஆகாதவங்க கண்டிப்பாக வந்து மெம்பர்ஷிப் உறுப்பினர் படிவம் இருக்குது. அதே போல் உங்களோட ஃப்ரீ ஸ்டாலில் கிட்டத்தட்ட ஒரு 25 மெம்பர்ஸ் வந்து இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. ரூபா பப்ளிகேஷன், சூரியோதய் பேங்க்கு, அதே போல் கவர்மெண்ட் லோன் ஸ்கீம். தொழில் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம், லோன் எப்படி வாங்குறது, கவர்மெண்ட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, பேங்க் மூலமாக எப்படி அப்ரோச் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்று இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் திருமதி ராஜலட்சுமி மேடம், பிரான்ச் மேனேஜர், சூரியோதய் ஃபினான்ஸ் பேங்க் அவர்களை இங்கே உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். உங்களோட பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திங்க.
இங்க இருக்கிற தொழில் முனைவர்கள் அந்த சைடு பாத்தீங்கன்னா எம்ஓஎம் ஆயில் மில்ஸ், யோகம் எக்ஸ்போர்ட்ஸ், ஆஃபர்ஸ் பயிர்லாம் இந்த மாதிரி நிறைய மெம்பர்ஸும் ஸ்டால் போட்டிருக்காங்க, புதிய உறுப்பினர்களும் ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோடலாம் ஒரு நெட்வொர்க் நீங்க கிரியேட் பண்ணுங்க. திரும்ப நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய பேர் இருக்கீங்க, நான் தொடர்ந்து வந்து மெசேஜ் போட்டுட்டே இருக்கேன், ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து ஐஎஸ்ஆர்பின்ற இந்த முன்னெடுப்பு வந்து உங்களுக்காக தான், தொழில் முனைவர்களை உருவாக்கணும், வளர்த்தெடுக்கணும், அவங்களுக்கு ஒரு வழிகாட்டணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோட தான் இந்த அறக்கட்டளையும் செயல்பட்டு வருகிறது, தொழில் முனைவோரின் வளர்ச்சி பயணம். ஸோ அதனால இந்த நிகழ்ச்சியை நல்ல வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு உங்களோட தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. இங்க இருக்கிற பிசினஸ் பீப்புள்ஸ் கிட்ட பேசுங்க, அவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க, தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், ஒரு நல்ல நெட்வொர்க் கிடைக்கும். இருக்கிற எல்லாருமே ஒரு நண்பர்களா வெளியில போகணும், ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணணும். அதுக்காக தான் அந்த குரூப்பை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நெட்வொர்க் கிரியேட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், பக்கத்துல இருக்கிறவங்க பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. நான் இந்த பிசினஸ் பண்றேன், அந்த பிசினஸ் பண்றேன், ஒரு விசிட்டிங் கார்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணும்போது ஒரு சின்ன துளி வந்து பின்னாடி பெரிய வெள்ளமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ நீங்க பண்ற தொழில் அவருக்கு தேவைப்படும், அவர் பண்ற தொழில் அவருக்கு தேவைப்படும். ஸோ அவரோட சர்வீஸ் உங்களுக்கு வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க 4 பேருக்கு ரெஃபர் பண்ணுங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அறக்கட்டளையின் சார்பிலே இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் தொழில் முனைவோராக, வெற்றிகரமான தொழில் முனைவோராக நீங்கள் அனைவரும் வர வேண்டும். கண்டிப்பாக இந்த அறக்கட்டளையோட ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ மன்றம் அதற்கு ஒரு பாலமாக இருந்து கண்டிப்பாக செயல்படும் என்பதை மீண்டும் மீண்டும் இங்கே ஆணித்தரமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நீங்களும் தொழில் முனைவோராக சாதிக்க ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ மன்றம் அன்புடன் அழைக்கிறது. தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை, 24 ஜிஎன் செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017.